நடிகர் அஜித் குமார் இப்போது தன்னுடைய பேஷனான ரேசிங் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு பிறகு அவர் நடிக்க போற படம் குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவுமே இது வரைக்கும் வெளியாகல. இந்த இடைவெளியில அவர் அடுத்தடுத்து பல நாடுகளில் நடக்கக்கூடிய கார் ரேஸ்கள்ல பங்கேற்று வந்துட்டு இருக்காரு. தற்போது ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் ஊடகத்தின் இந்திய பதிப்பிற்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாகவும் அவர் பேசியிருக்காரு. சமீபத்தில், அதாவது சில வாரங்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கரூர்ல நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பேசிட்டு கிளம்பினதுக்கு அப்புறமா கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் பலியானது தமிழகத்தை உலுக்கி எடுத்துருச்சு. அந்த சம்பவம் தொடர்பாக இப்பவும் பல விவாதங்கள் போயிட்டு தான் இருக்கு. அஜித்குமார் அவர்கள் அது சம்பந்தமா இது வரைக்கும் எதுவும் பேசாம இருந்தாரு. இந்த பேட்டியில அது சம்பந்தமாக அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்ட நெரிசலால் தமிழகத்தில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த கூட்ட நெரிசலுக்கு அந்த தனிநபர் மட்டுமே பொறுப்பு கிடையாது, நாம் அனைவருமே அதற்கு பொறுப்பு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. கூட்டத்தை கூட்டுவதில் நாம் இன்று ஆர்வம் காட்டி வருகிறோம். ஒரு சிலர் கூட்டத்தை கூட்டுவதில் தான் தங்களுடைய செல்வாக்கு அடங்கி இருக்கிறது என்று நம்புகிறார்கள். இதனை பெரிய விஷயமாக ஆக்குவதை நாம் முதலில் நிறுத்த வேண்டும். தியேட்டர்களில் மட்டுமே கூட்ட நெரிசல் நிகழ்வது ஏன்? சினிமா பிரபலங்கள் இருக்கும் இடங்களில் இப்படியான விஷயங்கள் நிகழ்வது ஏன்? அது திரைத்துறையை பற்றி உலகத்திற்கு தவறான விஷயத்தை புரிதலை தருகிறது. நாங்கள் இதை விரும்பவில்லை. மக்களின் அன்பு எங்களுக்கு தேவை. அதற்காகத்தான் நாங்கள் கடினமாக உழைக்கிறோம். குடும்பத்தை பிரிந்து தூக்கமின்றி கடினமாக உழைப்பதும் அதற்காகத்தான். ஆனால் உங்களின் அன்பை காட்டுவதற்கு வேறு வழிகள் இருக்கின்றன. ஊடகங்களும் இந்த முதல் நாள் முதல் காட்சியை ஊக்குவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அஜித்குமார் அவர்கள் அந்த கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட விபத்து பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு.